வணக்கம் தமிழை வெற்றி கழகத்து ஓட்டு போட போகிறோம் தமிழ் மக்களே. அப்புறம் யாரோ ஒரு அண்ணன் தமிழை வெற்றி கழகத்தில் எங்கேயோ நடந்துச்சார், கடிச்சு விட்டாரு, கையை கடிச்சாருன்னு. 75 வருஷமாக மக்களை கடிக்கிறீங்களே திமுக. 75 வருஷமாக மக்களை வெறி பிடிச்ச மிருகம், கேவலமான ஜென்மம். அதுக்கு பேர் என்ன? கடிச்சு இப்போ எத்தனையோ பேர் இப்போ 4.5 வருஷத்தில் எத்தனை பேரை கடிச்சிருப்பீங்க? திமுகன்ற மிருகம் எத்தனை பேரை கடிச்சிருக்கும் தமிழ்நாட்டில்? அந்த பாதிக்கப்பட்டுக்க எல்லாத்துக்கும் மருந்து என்ன தெரியுமா? தமிழக வெற்றி கழகம் தான் மருந்து. தமிழக வெற்றி கழகம் மருந்து. தமிழக வெற்றி கழகம் கஷாயம். தமிழக வெற்றி கழகம் தான் உண்மைக்கு உண்மை. நீங்கள் 5 வருஷம் 1525 நாள் வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். உங்கள் சிவபெருமான் இயேசு அல்லா முருகன் உங்கள் குலதெய்வம். தமிழக வெற்றி கழகம். நல்ல செயல், நல்ல செயல், நல்லதே நடக்கும். வணக்கம் தமிழக மக்களே. 75 வருஷமாக ஒரு திமுக அந்த கட்சியில் அடி வாங்கின தமிழ் மக்களே, இதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கலைன்னா இன்னும் அடி வாங்குவீங்க. இன்னும் அடுத்த வருஷம் 5 வருஷம் அந்த இதுக்கு முன்னாடி ஒரு பேர் சொன்ன பாருங்க, அந்த பேரை சொல்ல எனக்கு பிடிக்கல. அடி வாங்குவீங்க, அடி மேலே அடி வாங்குவீங்க. அடி வாங்கக்கூடாதுன்னா, அதாவது கெட்டதை நீங்கள் திருப்பி அடிக்கணும்னா தமிழக வெற்றி கழகம், உங்கள் வெற்றி கழகம். எல்லாரும் ஒன்று சேருங்க. எல்லா நீதியும் ஒன்று சேரட்டும், எல்லா நியாயமும் ஒன்று சேரட்டும், நல்லது ஒன்று சேரட்டும். நல்லதாக தான் நல்லது நடக்கும். நீதிக்காக பேசுகிறேன், நல்லதுக்காக பேசுகிறேன். அதாவது ஏழைகளுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழக வெற்றி கழகம், நல்லதே நடக்கும், நம்பிக்கை. ஏன்னா நல்லது நடக்கலை, திமுகவால் நல்லது நடக்கலை. எவ்வளோ பாவம், சிந்திச்சு பாருங்க. பேப்பரில் பார்க்குறீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கே போய் நம்ம ஓட்டு போட்டால் நம்ம மனுஷியே கிடையாது. நம்ம மனுஷன் நமக்குன்னு. அப்போ நம்ம நீங்கள் கும்பிட்றீங்களா? விழுந்து இத்தனை வருஷமாக உங்கள் பரம்பரையை கும்பிட்டு இருக்கீங்க கடவுள் சிவபெருமான் இயேசு அல்லா. அதே அத்தனையுமே நாடக வேஷம்தான். சிவபெருமான் இயேசு அல்லாவுக்கு ஓட்டு போடுவீங்களா? அதுவும் உங்கள் தமிழை வெற்றி கழகம் ஒன்று. நல்ல செயலே கடவுள், நல்ல எண்ணமே கடவுள். நல்ல செயலே கடவுள், நல்ல எண்ணமே கடவுள். வணக்கம் தமிழக வெற்றி கழகம். அப்புறம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட போகும் தமிழ் மக்களே, வணக்கம். அப்புறம் இந்த தடவை சரி, இப்போ திமுகவுக்கு ஓட்டு போட போகிற மக்களாக அந்த மக்களாக பேசிட்டா அவங்க யாருன்னு. அதாவது நிறைய இலவசம் ஓட்டுக்கு இந்த தடவை 10,000, 15,000, 20,000, 30,000, 40,000 அப்போ இதெல்லாம் கொடுத்துட்டா அந்த 4.5 வருஷம் செஞ்ச பாவத்தெல்லாம் மறந்துடுவீங்களா? உங்கள் கண்ணை மறைச்சிருமா? அந்த 500 நோட்டு உங்கள் கண்ணை மறைச்சிருமா? அந்த 100 ரூபா, அந்த 10, 500 உங்கள் கண்ணை மறைச்சிருமா? எப்படி? உண்மையிலேயே உங்கள் வீடு நல்லா இருக்குன்னா நம்ம தமிழக வெற்றிகளுக்கு ஓட்டு போடணும். அது உங்கள் கண்ணை மறைக்காது, உங்கள் கண்ணை மறைக்காது. சரிங்களா? நம்ம தமிழக வெற்றி கழகம் பல பாவத்தை பண்ண, பல அநீதியை பண்ண, அக்கிரமத்தை பண்ண தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த பக்கத்தை திரும்பி பார்க்காதீங்க, கேட்காதீங்க. வணக்கம் தமிழக மக்களே. தேர்தல் 5 வருஷம் தேர்தல் அறிக்கை இப்போ வரப்போகுது. 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை. லேப்டாப்பு எப்படி 70 பேருக்கு என்ன கர்மமோ. சரி, திமுக என்ன கொடுத்தாலும் அது உங்களோட வரிப்பணம் தானே, அது உங்கள் வரிப்பணம் தானே. அப்போ உங்களை நினச்சி நீங்கள் தானே பெருமை போட்டுக்கணும். உங்களை நினச்சி உங்கள் உழைப்பு தானே. உங்கள் உழைப்புங்களே, நீங்கள் உழைச்சாதான் சோறுன்னு சொல்லுவீங்களே, உங்கள் உழைப்பு தானே, அது உங்கள் உழைப்பு தானே. அப்புறம் எதுக்கு? ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? யோசிக்க மாட்டேங்கிறீங்க? எதாவது கொடுத்து அப்படி அதை பார்த்து ஏமாந்துடுறீங்க. இலவசத்தை கொடுத்தா ஏமாந்துடுறீங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தா ஏமாந்துடுறீங்க.
5 வருஷம் எவ்வளோ பாவம், எவ்வளோ கெட்டது, எவ்வளோ பாவ செயல். அதுக்கு பேர் தான் ஆணவம். அதுக்கு பேர் தான் ஆணவம். எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு பேனரில் கடவுள் பிள்ளைன்னு போட்டுக்கிட்டா, இல்லை நாங்கள் என்ன எங்கள் தலையெழுத்தா? எங்கள் தலையெழுத்து. நீங்கள் யார்? எங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்க நீங்கள் யார்? முடிவு பண்ண நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இலவசம் எல்லாம் மக்கள் வரி பணம் தான். உங்களை நினச்சி நீங்கள் தான் பெருமைப்பட்டுக்கணும். வணக்கம். தமிழ வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட போகும் தமிழ் மக்களே, வணக்கம். புதுச்சேரியில் 5000 பேர் இப்போ இன்றைக்கி பேசினார். நம்ம விஜய் இன்றைக்கி பேசினார், நல்லதே பேசினார், நல்லதே செய்வார். சரி, திமுகவை பற்றி எந்த மக்களாவது பேசுகிறீங்களா, நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே நீங்கள் மனிதன் தானா, மனுஷி தானா? சிந்திக்கிறீங்களா, யோசிக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க? சிந்திக்கிறீங்களா இல்லையா? நான் வீடு நல்லா இருக்கணுமா கூடாதா? உங்கள் வீடு நல்லா இருக்குமா வேணாமா? உங்கள் வீடு நல்லா இருக்கணும் தானே? நல்லா இருக்குதா? எப்படி சிந்திக்கணும்? இலவசத்தையும் ஓட்டுக்கு காசு கொடுத்தா சிந்திக்க மாட்டீங்களா? அப்போ அடுத்த 5 வருஷமும் பல பாவம், திருட்டு, கொலை. சட்டமன்ற தேர்தலுக்கும் இலவசத்துக்கும் என்ன சம்மந்தம்? அந்த திமுக நல்லதை மட்டுமே செஞ்சால் நானே ஓட்டு போட்டுருவேனே. எதுக்கு? தயவு செஞ்சு சிந்திங்க, யோசிங்க. உங்கள் வீட்டை பற்றி சிந்திங்க, உங்கள் நாட்டை பற்றி சிந்திங்க, பொதுநலமாக சிந்திங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சிந்திங்க, யோசிங்க, நினைங்க. அப்போ தான் நீங்கள் மனுஷி. தமிழ வெற்றி கழகம் ரசிகன் தான், தொண்டன் தான், மக்களில் ஒருத்தன் தான். ஆனால் நல்ல மக்களில் ஒருத்தன், நல்ல மனுஷியில் ஒருத்தன், நல்ல எண்ணம் தான் கடவுள். இப்போ போட்டி நீதிக்கும் அநீதிக்கும், அதாவது நீதி தானே சிவபெருமானே சொல்லலாம், அப்படி தானே? இல்லை சும்மாவா? இல்லை நாடகம் வேஷம் போட்டு அலையிறீங்களா? இப்போ போட்டி யாருக்கு தெரியுமா? திமுகவுக்கும் சிவபெருமான் இயேசு அல்லாவுக்கும். அப்போ சிவபெருமான் இயேசு அல்லாவை நீங்கள் தோக்க விட்டுருவீங்களா? என்ன நடக்குது? என்ன நாடகம், என்ன வேஷம்? உண்மையிலே இது மனுஷன் தானா, மனுஷி தானா, இல்லை தமிழ்நாடு தானா, இல்லை என்ன நடக்குது? ஒன்றுமே புரியுது, எல்லாமே புரிஞ்சதுனால தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். வெக்கக்கேடு. இந்த 4.5 வருஷம் வெக்கக்கேடு. 75 வருஷம் காமூத்தி. அப்படியே திருப்பி போட்டு பாருங்கள். என்ன பேர்? காமூத்தி. அப்படியே திருப்பி போடுங்க. வணக்கம். தமிழ வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட போகும் மக்களே, வணக்கம். எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு, எல்லா அநியாயத்தையும் பண்ணிட்டு, அக்கிரமத்தையும் பண்ணிவிட்டு, நாடகம் வேஷம் போடுற, அதாவது ஓட்டு கேட்க போது மட்டும் நல்ல முகம், ஜெயிச்சதுக்கப்புறம் உண்மையான சுயரூபம் கெட்டது, நாடகம் வேஷம், முதுகில் எவ்வளோ அடி வாங்கினீங்க 75 வருஷமா? இப்போ நடக்கிற திமுக எவ்வளோ அடி வாங்கினீங்க? அடி வாங்கியும் உங்களுக்கு வானம் ரசம் சூடு சொரணை இருக்குதா இல்லையா? உங்கள் வீடு நல்லா இருக்குன்னா உடனே கோவப்படாதீங்க, சரிங்களா? நான் யாரை பேசுகிறேன்? நல்ல மனுஷியை பற்றி நான் பேசுகிறேன், அவங்கள நான் பேசலை. உங்கள் வீட்டுக்கு சிந்திங்க, உங்கள் நாட்டுக்காக சிந்திங்க, நல்லதை சிந்திங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். கெட்டதுக்கு என்ன பிடிக்காது, கெட்டது தான் திமுக, நல்லது தான் தமிழ் வெற்றி கழகம். அந்த நல்லது தான் எனக்கு வேணும். நீதி தான் எனக்கு வேணும். நீதி வெல்லும். தமிழ வெற்றி கழகம் தான் எனக்கு வேணும்.